ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 2-3 நாட்களுக்கு மேலாக வேறு மாநிலங்களுக்கு சென்று விட்டதால் சில அப்டேட்டுகளை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுவும் குறிப்பாக நம்ம ஈரான் அதிபர் உயிரிழந்த சம்பவம் நமக்கு அப்டேட்ஸ் வந்த போதிலும் அதை கொடுப்பதற்கான சூழல் இல்லாமல் போய்விட்டது. அதனால் தாமதமாக கொடுத்தாலும் பல்வேறு முக்கிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் அதிபர் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்து விட்டார். அவருடைய பாடி கொண்டு வரப்பட்டது, டெஹ்ரான் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. இதெல்லாம் நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க. மிஸ்டில் புகுந்து அவர் ஹெலிகாப்டர் விழுந்தது, எல்லா தகவலும் நீங்கள் செய்திகளாக பார்த்துருப்பீங்க. அசர்பைஜானுக்கு போனார், அங்கே ஒரு டேமை திறந்து வைக்க போனார். டேமை திறந்து வச்சுட்டு ரிட்டர்ன் வர்ற வழியில் அவர் இறந்துட்டார் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே செய்தியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ உலகம் முழுவதும் உலவக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்றது, என்ன ஹாட் டாபிக் என்ன, அவர் கொல்லப்பட்டாரா, இஸ்ரேலால் சதி செய்து கொல்லப்பட்டாரா, இந்தியா பேர்லாம் அடிபடுது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இஸ்ரேல் மொசாத் என்கிற அவர்களுடைய உளவு படையோடைய சேர்ந்தவர் தான் இந்த ஹெலிகாப்டரை இயக்குனார் அப்படின்னு ஒரு பில்டப்பை கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் எது உண்மையிலே அவர் கொல்லப்பட்டாரா இல்லை இயற்கையாகவே அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிறது, அந்த ஹெலிகாப்டரோட தன்மை என்ன அப்படின்றத பற்றிலாம் நான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. அது இல்லாத சில தகவல்களை இப்போது ஈரானில் பரவக்கூடிய தகவல்கள், சோசியல் மீடியாவில் பரவக்கூடிய தகவல்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, உள்ளே நம்ம போகலாம். அதாவது என்னென்னா, ஈரானுடைய இன்னொரு பார்டரில் இருக்கக்கூடியது தான் அசர்பைஜான். அசர்பைஜான் ரஷ்யாவிலேருந்து பிரிந்த ஒரு சிறிய நாடு. அதில் ஒரு 1 கோடி பேருக்குள்ளே தான் இருக்காங்க பாப்புலேஷன். அது 90% இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு தான் அசர்பைஜான். அது ஒரு இஸ்லாமிய நாடு கிடையாது. ஆனால் அது ரஷ்யாவோட இருந்தது. புரஸ்தரிக்கா புஸ்தகம் எழுதினதுக்கப்புறம் ரஷ்யா துண்டு துண்டாக சிதறிய போது அசர்பைஜானும் தனி நாடாக அறிவிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அசர்பைஜானுடைய அதிபரும் ஒரு இஸ்லாமியர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஆதரவாளர்களாகத்தான் நீண்ட நாட்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இப்போ இதற்கு அப்புறம் தான் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 ஹெலிகாப்டர் போச்சு, 2 பைலட் ஹெலிகாப்டரும், ஒரு ஹெலிகாப்டரில் பிரசிடென்ட் மற்றும் 9 பேர் போயிருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட அதிகாரிகள் உட்பட 9 பேர் போயிருக்காங்க அப்படின்னு தகவல் வருகிறது. அதற்கான வீடியோவும், அதாவது என்னென்னா, ரிட்டர்ன் இவர்கள் வரும்போது அந்த ஹெலிகாப்டர் வெடித்து சிதறுவதற்கு சற்று முன்னர் உள்ளுக்குள்ளே இருந்த இவர்கள் பேசி கொண்டிருந்தது, பார்த்து கொண்டிருந்த வீடியோ எல்லாம் பகிரப்பட்டிருக்கிறது ஈரான் அரசாங்கத்தால். அது வெளியாகிருக்கு. ஸோ இது எப்படி நடந்தது, உண்மையிலே சதியா இல்லை அப்புறம் ஒரு தகவல் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன். அதில் என்ன அப்படின்னா, யூஎஸ் ஃப்ளைட் ஒன்று, வார் ஃப்ளைட், அதாவது அது வார் ஃப்ளைட்டுன்னு சொல்ல முடியாது, அது கேரியர், அதாவது என்னென்னா இந்த பொருட்களை ஏற்றி போகக்கூடியது. அதே மாதிரி பெரிய பெரிய அதாவது என்னென்னா இராணுவ தளவாடங்களை ஏற்றிக்கொண்டு இன்னொரு இடத்துல இறக்கக்கூடிய ஒரு விமானம் அந்த வழியாக போயிருக்கிறது. அதற்கான ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஏர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியாக இருக்குது. அதை பார்த்துருங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இது அதே ட்ராக்கில் தான் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, அதாவது வேறு யாராவது ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் இதுமாரி தாக்குதல் நடத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கு கிளப்பிவிடப்பட்ட புரளிகள் இருக்கு இல்லையா, அமெரிக்க விமானம் போச்சு, அந்த வழியாக கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா விமானம் பறக்கக்கூடிய பாதைன்றது வேறு, ஹெலிகாப்டர் பறக்கக்கூடிய பாதைன்றது வேறு. இப்போ நீங்கள் ஏரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் இருக்கும். 1000 அடி, 2000 அடி, 3000 அடி, 5000 அடி, 10,000 அடி, 20,000 அடின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு விமானங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட உயரத்தில் தான் அது பறந்து கொண்டிருக்கும். ஏன்னா விமானம் எங்கே போகுதுன்னு யாருக்கு தெரியும், ரெடாரில் மட்டும் தெரியும். ஒவ்வொரு விமானத்துக்கும் இன்னொரு விமானத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். இது இப்போ 4000 கிலோமீட்டர் 4000 அடி உயரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா, எதிர்த்தாப்பில் ஒரு விமானம் வருதுன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 அடி 1000 அடிக்கு கீழே ஒரு கேப் இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் மோதிராமல் போயிட்டுருக்கு. அது ஏர் டிராஃபிக்ன்றது அது ஒரு தனி ஒரு உலகம்னு வச்சுங்களேன். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விபத்துகள் நடந்துடாது. நேருக்கு நேராக மோதலோ இல்லை ஹெலிகாப்டர் எப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா,
ஹெலிகாப்டர் வந்து காக்கா மாதிரி, விமானம் அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு பருந்து மாதிரி, அது மிக உயரத்தில் பறக்கக்கூடியது. ஆனால் ஹெலிகாப்டரால் ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல் பறக்க முடியாது, அதுதான் ஹெலிகாப்டர். ஆனால் ஹெலிகாப்டரை எளிதாக ஆப்ரேட் பண்ண முடியும், ஹெலிகாப்டரை எங்கே வேணாலும் எளிதாக இறக்கிற முடியும் அப்படின்றது தான் அதுக்குள்ள வித்தியாசம், தெரிந்தவங்களுக்கு ஓகே. ஸோ இப்போ இந்த ஹெலிகாப்டர் ஒரு டுபாக்கூர் ஹெலிகாப்டரில் ஒரு நாட்டோடைய அதிபர் எப்படி பயணித்தார், இது வந்து 1970களில் தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர். கிட்டத்தட்ட 75ல் இந்த ஹெலிகாப்டர் வாங்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்த 212 அப்படின்ற இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பேரை ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் ஹெலிகாப்டர் தான் இது. அந்த காலகட்டத்தில் 70கள் காலகட்டத்தில் ஆர்மியில் யூஸ் பண்ணப்பட்டது. பின்னர் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ் போலீஸ் அதை யூஸ் பண்ணுறான், அது பல நாடுகளில் ஜப்பானில் கூட போலீஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் இதே போலீஸ் எங்கே போவாங்க, அவங்க லிமிட்டுக்குள்ளே ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்துருக்கீங்க, அமெரிக்கன் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கார் வந்து ஏதாவது சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி மேலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து எடுத்திருப்பாங்க. திடீர்னு யாராவது ஒருத்தன் வந்து ஒன்வேயில் போயிடுவான், ஏதாவது இடிச்சிருவான், இல்லை போதையில் கார் ஓட்டுவான், அவனை விரட்டும் போது கீழே சேஸ் பண்ண பிடிக்க முடியாதப்ப மேலே ஹெலிகாப்டர் வழியாகவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. அதற்கான ஹெலிகாப்டர் தான் இது வந்து சிட்டிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகிற ஒரு குறைந்த உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர், ஆட்களை ஏற்றி இறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் 70களில் சேஃப்டியான ஒரு ஹெலிகாப்டராக இருந்தது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய டுபாக்கூர் ஈரானில் வந்து அந்த மாதிரியான இதை கண்டுபிடிப்புகள் எதுவுமே இல்லை. எல்லாமே நீங்கள் ஏவுகணைகளாக இருந்தாலும் இப்போ தான் ஒரு ஏவுகணையை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் ரஷ்யாவோட ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு, அது வெளியில் சொல்லாமல். ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து ஈரானுக்கு பொருளாதார தடை விதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனவே பழைய ஹெலிகாப்டர் பழைய தான் வச்சுருக்காங்க. சரி, ஒரு அதிபர் வந்து விமானம் தான் கொஞ்சம் சேஃப்டி, அதாவது ஹெலிகாப்டர்ன்றது மிக ஆபத்தானது. ஏன்னா குறைந்த உயரத்தில் பறக்கக்கூடியது, கிளைமேட் சேஞ்சில் வந்து மிகப்பெரிய ஒரு புயல் அடித்தாலோ இல்லை ஒரு மிஸ்டுக்குள்ளே போனாலும் அது போங்கா போயிடும் அப்படின்றது உலகம் பூரா நிரூபிக்கப்பட்டது. சரியா? ஸோ இப்படி இருக்கும்போது எதுக்கு இவர் ஹெலிகாப்டரில் போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃப்ளைட்டில் போய் லேண்ட் ஆகிற மாதிரியான ஏர்போர்ட்டு அந்த டேம் திறப்பு விழாவுக்கு பக்கத்தில் இல்லை. இவர் இல்லை அப்படின்னா வேறு ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கி கிலோமீட்டர் கணக்கில் ட்ராவல் பண்ணி வந்து காரில் வந்து அஜர்பைஜானில் அந்த 3 டேம் வந்து திறந்துருக்காங்க. அதில் 3வது டேம் தான் இது திறக்கிறாங்க, 2 நாட்டு மக்களுக்கும் உரியது. ஸோ ஒரு நட்பின் அடிப்படையில் தான் வந்து அந்த அதிபர், அஜர்பைஜான் அதிபர் ஒரு அழைத்திருக்கிறார். அப்போ அங்கேருந்து ஒரு ட்ராவலிங் டைம்லாம் ஆகும். ஹெலிகாப்டர் அப்படின்னா நேரடியாக போய் சம்பவ இடத்துல எங்கே நிகழ்ச்சி நடக்கிறதோ அங்கேயே இறங்கி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உடனே அங்கேருந்து பறந்து வந்துடலாம், ஏன்னா பார்டர் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஆனால் மலைத்தொடர்கள், அது மிக மோசமான மலைத்தொடர்களை கடந்து தான் அவர் வரணும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகிருக்கு, போயிருக்கு. அதற்கு ஆனால் எல்லோரும் ஒன்று சொல்கிறாங்க, 2 பாதுகாப்பு ஹெலிகாப்டர் சேஃப்டியாக வந்துருச்சு, நடுவில் இவர் வந்த ஹெலிகாப்டர் மட்டும் எப்படி மாட்டும், அதுதான் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் மிஸ்ட் அப்படின்றது, நீங்கள் மிஸ்ட்டை பற்றி தெரிந்தவர்களுக்கு நீங்கள் ஊட்டியில் கூட போய் பார்த்துருக்கலாம், கொடைக்கானலில் போகிறவங்க பார்த்துருக்கலாம். மிஸ்ட் அப்படின்றது சில நிமிடங்களில் கிலோமீட்டர் கணக்கில் கிராஸ் ஆகி போயிடும். நமக்கு முன்னாடி அப்படியே திடீர்னு பார்த்தா பயங்கர மிஸ்டாக இருக்கும். அடுத்து ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் இல்லை 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸில் என்ன ஆகுனா அந்த இடமா திருப்பி கிளியர் ஆகிடும். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இயற்கையாக ஊட்டி கொடைக்கானல் போனவங்களுக்கே சாதாரணமாக தெரியும். ஸோ இந்த மாதிரியான மிஸ்ட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வித்தின் 5 மீட்டர்ஸை தாண்டி எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். எந்த பக்கம் நம்ம போகிற பாதை தெரிஞ்சால் கூட எய்த்தாப்பில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா மலைக்கு மேலே பறக்கும்போது மிக தாழ்வாக அந்த ஹெலிகாப்டர்கள் பறந்து கொண்டு இருக்கும்போது மலைக்கு மேலே போகும்போது என்ன ஆகுனா, எந்த ஹைட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு மிஸ்ட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுடைய இராணுவ தளபதி கூட ஊட்டியில் இறந்து போயிட்டார். ஊட்டியில் ஆர்மி பேஸ், இது ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்குது, அங்கே வந்து அவர்கள் பயிற்சி செய்யக்கூடிய இடம் தான். இருந்த போதிலும் திடீர்னு மிஸ்ட் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா திடீர்னு போய் மரத்தை இதில் மோதிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஹெலிகாப்டர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திடீர்னு வந்து மிஸ்ட் பயங்கரமாக ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த 2 ஹெலிகாப்டர் பறந்து சென்று கொண்டு இருக்கிறதுனா ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கேப்பில் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இது கிராஸ் ஆன கூட அந்த மிஸ்ட் வந்து அதிபயங்கரமாக வந்திருக்கலாம், உடனடியாக விமானி குழம்பி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சூழல் தான். இப்போ வந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்னென்னா, மிஸ்ட்டு வந்தோடனே தாழ்வாக இப்படி பறந்துக்கிட்டு இருக்குது, எதிர்த்தாப்பில் ஒரு மலை இருக்குது, வேகமாக போயிட்டுருக்கு. இது வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு தெரியாத மாதிரியான ஒரு சூழலில் என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு ஒரு மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அதில் வந்து இந்த பாறையில் மோதி இந்த ஹெலிகாப்டர் வெடித்து சிதறி ரெண்டாக உடைந்திருக்கிறது. வெடித்து சிதறி எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் சதி இருப்பதற்கான வாய்ப்பு 90% இல்லை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இதில் இன்னொரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. என்னென்னா, இந்தியாவுடைய உளவு பிரிவு வந்து இதற்கான திட்டங்களை போட்டுச்சு. ஈரானுடைய
இந்திய தூதரகத்திலலாம் அவங்க ரைடு பண்ணியிருக்காங்கன்றலாம் ஒரு பிட்டை போட்டு கிளப்பி விட்டாங்க. ஸோ இதுவும் உண்மை இல்லை அப்படின்றது தான் ஃபேக்ட் செக்கில் தெரிய வருது. ஸோ இப்படி பல்வேறு யூகங்களும் இதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தி மொசாத்தை வைத்து இந்த விமானி வந்து யார், இந்த ஹெலிகாப்டரோட விமானி மொசாத்திலிருந்து பண்ணவர்னா நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. அது காரணம் என்னென்னா, ரைசியை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இவர் ஒரு மதவாத தலைவர், அதாவது மத பாடத்திட்டத்தில் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தவர். ஏன்னா அதற்கப்புறம் வந்து லா படிக்கிறாரு, லாயராக இருந்திருக்காரு, ஜட்ஜாக இருந்திருக்காரு. இப்படி பல்வேறு பதவிகளை வைத்த ரைசி வந்து ஒரு கட்டத்தில் கோமேனி ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார். கோமேனி ஃபேமிலி அப்படின்றது 79 மன்னராட்சியை கவிழ்த்து விட்டு வந்த மத ரீதியான தலைவர் தான் கோமேனி, அதயத்துல்லா கோமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொனவுன்சியேஷன் வேறு மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். அவருடைய தலைமையின் கீழ் தான் அந்த நாடு வந்து ஒரு மதவாத நாடாக மாறியது. அதாவது குறிப்பாக சியா பிரிவு தலைமையகமாக அது இருந்தது. அதில் நீண்ட காலமாக சியா பிரிவு சன்னி பிரிவுக்கு ஏற்பட்ட மோதல் ஒரு பக்கம் இருக்குது. அதாவது இஸ்லாமிய நாடுகளுக்கே நாங்கள் தான் தலைமையை ஏற்போம் அப்படின்னு சொல்லி சவுதிக்கும் இவர்களுக்கும் கத்தாருக்கும் கூட ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சமீபத்திய பிரச்சனைகளை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நம்ம தீர்க்கமாக பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தில் நடத்தக்கூடிய கொடூரங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே நாடு, மனிதாபிமான அடிப்படையில் வெளியிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு செக் வைக்கக்கூடிய ஒரே நாடாக சமீப காலமாக இந்த ஒரு வருடத்தில் வந்து மிகப்பெரிய செயல்களை எல்லாம், உலகத்தையே மிரட்டக்கூடிய செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தது ஈரான் அப்படின்னு நான் பார்க்குறோம். ஏன்னா அமெரிக்க கப்பல் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தினதும் சரி, பிரிட்டன் கப்பலில் ஓட்டையை போட்டு விட்டதும் சரி, இஸ்ரேல் பொருளாதாரத்தை சீரழித்ததுலேயும் சரி ஈரானுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா ஹவுதிகளுக்கு ஆயுதங்கள் வழங்கியது, ராக்கெட்டுகள் வழங்கியது, ஏவுகணைகளை வழங்கியது பூராமே ஈரான் அப்படின்றது உலகறிந்த ரகசியமாக இருந்தது. எனவே அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, இந்த வாய்க்கால் வழியாக அந்த கடல் பகுதி வழியாக நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம இதை போட்டிருக்கோம். ஏன்னா இஸ்ரேலுக்கு எந்த நாடும் எந்த பொருளையும் எடுத்து செல்ல முடியாத அளவிற்கு இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் அனைத்தும் அமெரிக்க கப்பல்கள், அமெரிக்க போர்க்கப்பல்கள் உட்பட தாக்குதலுக்கு உள்ளானதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா ஸோ இவர்களுக்கெல்லாம் பேக்கப்பாக ஈரான் தான் இருக்கின்றதும் உலக அறிந்த உண்மை. அதற்கு பின்னாடி பேக்கப்பாக ரஷ்யா இருந்தது தான் உண்மை. ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து 4 தளபதிகள், அதாவது என்னென்னா இந்த செஸ் கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ராணி இருக்கும், அப்புறம் யானை குதிரை இதெல்லாம் இருக்கும். செஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து ராஜாவை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த படைகள்லாம் இருக்கும்போது என்னன்னா குதிரையை அடிப்பாங்க, இதை அடிப்பாங்க, அதை அடிப்பாங்க, கடைசியில் ராணி அடிச்சுட்டு கடைசியில் ராஜாவுக்கு செக் வச்சு காலி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது. ராஜாவுக்கு செக் வைக்கக்கூடிய நேரத்தில் ராஜாவே உயிரிழந்துடுறாரு அப்படின்ற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 முக்கிய தளபதிகளை போட்டு தள்ளுறாங்க இஸ்ரேல். அது வந்து இஸ்ரேல் தான் போட்டு தள்ளுன்னு எல்லாரும் உலக அறிந்த உண்மை. கடந்த 3 மாதங்களில் 4 தளபதிகள் கொல்லப்பட்டார்கள். அதாவது தூதரகத்திலே தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்டார்கள். பல்வேறு தளபதிகளை மொசாத் கொன்னதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி மொசாத்தில் இருக்க முக்கிய புள்ளிகளையும் ஈரான் பழி தீர்த்திருக்கிறது. இந்த பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இஸ்ரேல் உள்ளுக்குள்ளேயே புகுந்து கூட 4-5 தளபதிகளை, ஆனால் இஸ்ரேல் வந்து அதை மறைத்து விட்டது. அவர்கள் பேரை வெளியிடவில்லை, யாருன்னே தெரியாது. ஆனால் இதில் இந்த நாட்டில் வந்து யார் தளபதி எந்தெந்த பகுதி இன்சார்ஜ்ன்றது ஈரானில் எல்லாருக்குமே தெரியும். அதனால் இத்தனை பேர் செத்துட்டாங்கன்றது ஓப்பனாக உலகத்தில் தெரிஞ்சுது. ஆனால் வந்து இஸ்ரேலில் மிக முக்கியமான ஆட்களை எல்லாம் ஈரான் போட்டு தள்ளினது. அதாவது யாருன்னா ஹவுதியில் வைத்தும் வேறு சில அமைப்புகளை வைத்தும் கொன்றதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ இது ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு விஷயமாக போயிட்டு இருந்தக்கூடிய நேரத்தில் இப்போ ராஜாவே போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ராஜாவை போட்டு தள்ளிட்டாங்கன்றதை விட அவரே முட்டாள்தனமாக சென்று, இது டுபாக் ஒரு ஹெலிகாப்டர் 1970களில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 212 இருக்கு இல்லையா, இது அமெரிக்க தயாரிப்பு, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது, இவங்களாம் கடைஞ்சி போட்டு ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க இத்தனை வருஷம். அதாவது 80களில் எவ்வளோ, இன்னும் 43 வருடங்கள் வந்து காலாவதியான ஒரு ஹெலிகாப்டர் வைத்து ஒரு நாட்டோட அதிபர் போயிருக்காரு அப்படின்றது ஒரு கேவலமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கான், உலகத்தின் பவர்ஃபுல்லாக நம்பர் 1 இருக்க நாடே எதிர்க்கக்கூடிய மன வலிமை படைத்த ஆயுதங்களை வந்து ரஷ்யாவில் வாங்கிட்டு அழகாக காயின் எடுத்துகிட்டு வந்த ஈரான் வந்து டுபாக் ஒரு சாதாரண விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவர் வந்து ரைசியை பொறுத்த அளவுக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய தலைவராக அந்த மக்களால் பார்க்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட எப்போவுமே நீங்கள் ஒரு காசை சுண்டி போட்டு பார்த்தீங்கன்னா 10 டைம், இப்போ ஹெட்டை மேலே வச்சுங்க, 10 டைம் சுண்டி போடுங்க, 1 2 3 10 டைம் ஹெட்டு விழுகாது. ஹெட்டும் டெய்லும் மாற்றி 5க்கு 6 7க்கு 3 இப்படி தான் விழுகுமே தவிர 10 முறையும் நீங்கள் ஹெட்டை போட்டுறவே முடியாது. இப்படி வச்சு ஒரே பொசிஷனில் வச்சு போட்டாலும் 10 முறை விழுகாது.
அந்த மாதிரி தான் வந்து இயற்கையே அப்படி தான் இருக்கும்போது என்னென்னா ரைசிக்கு வந்து எதிர்ப்பானவர்களும் அங்கே 30-35% மக்கள் வந்து ஈரானில் இருக்காங்க. அடிப்படைவாதத்துக்கு எதிர்ப்பானவர்கள். அவர் ஜனநாயக ரீதியாக இருக்கிற ஒரு கட்சியும் இருக்குது. அவர்களை தோற்கடித்து விட்டு தான் இவர் வந்தார். இவர் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, முகமது நபிகளின் வாரிசு என்று தன்னை சொல்லிக்கொள்பவர் தான் இந்த ரைசி. அதாவது என்ன அப்படின்னா, தலையில் கருப்பு தலப்பாக எப்போதும் அணிந்திருப்பார். இதற்கு உதாரணமாக. ஸோ இதை வந்து சன்னி பிரிய இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அதை வந்து உறுதிப்படுத்துவதற்காக தான் அவர் வந்து நான் வந்து இவரோட வாரிசுன்ற ரேஞ்சுக்கு பண்ணி தான் கெர்மனியை வந்து ஒரு அதற்கு மேலே உள்ள தலைவர் அவர் வந்து இப்போ 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அவருடைய நன்மதிப்பை பெற்று இவரை வந்து அவரே ஒரு முக்கியமான நபராக கருதக்கூடிய அளவில் இருந்து தான் ரைசி. கடைசியில் ரைசி வந்து கொல்லப்படவில்லை. இப்போது நடந்த வெளியான தகவல்களும் சரி, புகைப்படங்களும் சரி, அந்த அங்கே நடந்த சம்பவங்களும் சரி, இவர் போயிட்டு வந்ததும் சரி, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து கொலையாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மிஸ்ட்டில் இந்த ஹெலிகாப்டர் போய் மோதிருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் இதே மாதிரி தான் ஆந்திரா மலைப்பகுதி, திருப்பதி மலைப்பகுதியில் போனவர் மிஸ்ட்டில் மாட்டி இறந்துட்டார். பாடி கூட கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி பல விமான விபத்துகள் இந்த ஹெலிகாப்டர் விபத்துகள் நடந்திருக்கு. உலகம் முழுவதுமே நடந்திருக்கு பல்வேறு நாடுகளில். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ நாடுகளை சேர்ந்த அதிபர்கள் ஹெலிகாப்டரில் பயணிக்கவே மாட்டாங்க. அமெரிக்க அதிபர் போவார், அவர்னா லோக்கலில் மட்டும்தான் போவார். வெளிநாடுகளுக்கு ஹெலிகாப்டரில் போக மாட்டார். அது ரொம்ப சேஃப்டியஸ்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஹெலிகாப்டரில் தான் போவார். பிளாக் ஹாக்னு ஒன்று இருக்குது. அதுவே பல இடத்துல மாட்டி சிக்கலாகி சின்னாபின்னமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அமெரிக்காவில். இப்போ அவர் அதிபருக்கென்று சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த இப்போ ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா அவங்க எல்லா வானிலை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாகாணத்துலேருந்து இன்னொரு மாகாணத்துக்கு அமெரிக்க அதிபர் போகிறாருன்னா அதில் போவாங்களே தவிர மித்தபடி ஹெலிகாப்டரை நம்ம மோடி கூட பயன்படுத்த மாட்டார் அதிகமாக அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏனென்றால் ஹெலிகாப்டர் வந்து மிக ஆபத்தானது, மிக எளிமையானது, வேகமாக போயிட்டு வரலாம், எந்த இடத்துலையும் இப்போ இறங்கலாம் அப்படின்றது தான் அதோட ப்ளஸ்ஸே தவிர அது மிக ஆபத்தானது அப்படின்றதும் ஒரு பக்கம் உண்மை. இப்போது ரைசியோடைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக விபத்தில் பலியானது தான் உண்மையாக இதுவரை தெரிகிறது. இதற்கப்புறம் எதுவும் தகவல் வருதான் நம்ம பார்ப்போம். இதுவரை நாம் பார்த்தவரை நமக்கு கிடைத்த தகவல் சரி, சர்வதேச அளவில் போடக்கூடிய அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி, அங்கே லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸில் வந்த தகவலாக இருந்தாலும் சரி, அசர்பைஜானில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அவர்கள் என்ன பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது விபத்தாகத்தான் தெரிகிறது. சில பேர் வந்து ஏன்னா இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேல் வந்து ஒரு அழிக்கப்பட வேண்டிய, ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு தலைமை கொண்ட ஒரு நாடாக தான் நம்மளும் பார்க்குறோம். அதில் மாற்று கருத்து இல்லைன்னா கூட இது வந்து ஒரு விபத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்த கட்டமாக என்னென்ன தகவல்லாம் வருதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.